மருத்துவ உலகத்துல மனித குழந்தைகள் பிறக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மெடிக்கலி மிராக்கிளான சம்பவங்கள் அப்பப்ப உலகத்தோட ஏதாவது ஒரு பகுதியில நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி ரொம்ப ரேரான கண்டிஷன்லயும் சிக்கலான சூழ்நிலைகளையும் உருவாகி பிறந்த சில வினோதமான குழந்தை பிறப்பு நிகழ்வுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் குள்ள போகலாம். A Tale of Two Twins. பொதுவா மனிதர்கள்ல பெண்களுக்கு பிறக்கும் போது இயற்கையாவே ஒரு கருப்பை தான் இருக்கும். ஆனா ரேரா சிலருக்கு பிறக்கும் போதே 2 கருப்பைகள் இருக்கிறதும் சாத்தியமாகி இருக்கு. அப்படி ஒரு நிலை இருக்கிறப்போ அந்த பெண்ணால 2 கருப்பைகளையும் ஒரே நேரத்துல 2 குழந்தைகளை கூட உருவாக்க முடியும். மேகன் பிப்ஸ்ங்கிற இந்த லேடிக்கு தான் அந்த அதிசயமான சிறப்பம்சம் இயற்கையாகவே இருந்தது. யூட்டரின் டைடெல்பிஸ்ங்கிற இந்த ரேரான கண்டிஷனோட பிறக்கிறவங்களுக்கு 2 சர்விக்ஸஸ் அண்ட் 2 யூட்டரஸஸ் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். அதோட இந்த மாதிரியான நிலைமை டோட்டல் பாப்புலேஷன்ல 0.3% பேருக்கு மட்டும்தான் ரொம்ப ரேரா எப்பயாவது நடக்கும். இதுல யூட்டரஸ்ங்கிற கருப்பைக்கும் சர்விக்ஸ்ங்கிற கருப்பை வாய்க்கும் என்ன வித்தியாசம்னா, யூட்டரஸ்ங்கிற கருப்பையில தான் குழந்தையோட கரு டெவலப் ஆகும். அப்படி முழுசா வளர்ச்சி அடைஞ்ச குழந்தை கீழ்நோக்கி இருக்கிற கருப்பை வாய்க்குள்ளார நெகிழ்வுத்தன்மையோட மெதுவா வந்து செட்டில் ஆகி பின்னாடி தான் பிரசவ வலி வந்து பெண்ணுறுப்பு வழியா வெளியே வரும். ஆனா மேகன் பிப்ஸோட கேஸ்ல டாக்டர்ஸ் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, இந்த பெண்ணுக்கு 2 கருப்பை இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இன்ஆக்டிவா தான் இருக்குன்னு சொல்லி தான் நினைச்சிருக்காங்க. ஆனா ஆச்சரியப்படுற விதமா 2 கருப்பைகளையுமே கரு உருவாகி அவங்களையே ஆச்சரியப்படுத்தி இருந்தாங்க மேகன் பிப்ஸ். இப்படி 2 கருப்பைகளோட பிறக்கிற யூட்டரின் டைடெல்பிஸ்ங்கிற கண்டிஷன் 25,000 பேர்ல ஒருத்தருக்குங்கிற விகிதத்துல நடந்தா அந்த 2 கருப்பைகளையுமே குழந்தை உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுங்கிறது 5 கோடி பேர்ல ஒருத்தருக்கு தான் நடக்கும். இருந்தாலுமே இப்படி உருவாகி பிறக்கிற குழந்தைகளோட சர்வைவல் ரேட் ரொம்ப கம்மி தான். இருந்தாலுமே அவங்களுக்கு இப்படி பிறந்த அந்த 2 குழந்தைகளுமே 22 வாரங்களுக்குள்ளாவே பிறந்ததோட எடை குறைவாம இருந்தது. அதுல ஒரு குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போனது. இன்னொரு குழந்தைய மட்டும் ஏறத்தாழ 5 மாசம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லையே வச்சிருந்து கவனிச்சு எடை கூடனதுக்கு அப்புறம் தான் உயிர் பிழைச்சிருந்தது. A long time coming. வயிற்றுல ஒரு குழந்தை முழுசா வளர்ந்து வெளியே வர ஏறத்தாழ 10 மாதங்கள் தேவைப்படுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா 1945 வருஷத்துல பியூலா ஹண்டர்ங்கிற இந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை உருவாகி பிறக்க 12 மாதங்கள் ஆகி இருக்கு. இதுதான் இதுவரைக்கும் இந்த உலகத்துல ரெக்கார்டான பிரெக்னன்சிலேயே ரொம்ப அதிகமான பிரெக்னன்சி பீரியட். பொதுவா 280 நாட்கள் தான் நார்மலா ஒரு குழந்தை உருவாகி வெளியே வரதுக்காக எடுத்துக்கக்கூடிய நாட்கள். ஆனா பியூலா ஹண்டர்ங்கிற இந்த லேடிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா 100 நாட்கள் எடுத்துக்கிட்டு குழந்தை பிறக்க 375 நாட்கள் ஆகி இருந்தது. பொதுவா வயிற்றுல கரு உருவாகிறப்போ முதல் 3 மாதங்கள் நார்மலா தான் இருக்கும். 6 மாசம் முடியறப்போ தான் நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். அதாவது குழந்தை உள்ள அசைய ஆரம்பிக்கும், வயிறு இன்னும் பெருசாகும். 7வது மாசத்துல குழந்தையோட இதய துடிப்பு உணரப்படும். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் பியூலா ஹண்டர் விஷயத்துல நடக்க தாமதமானதுனால மருத்துவர்களுக்கே நிறைய குழப்பம் இருந்தது. ஆனா 12 மாதம் முடிவுல பிறந்த அந்த குழந்தை ஏறக்குறைய 3 கிலோ வெயிட்டோட ஆரோக்கியமானதா தான் பிறந்திருந்தது. She is still got it. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பெண்கள் குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிறது பொதுவான கருத்து. ஆனா அதை பொய்யாக்கிற விதமா ஆந்திராவை சேர்ந்த இந்த எராமெட்டி மங்கம்மாங்கிற 74 வயசான இந்த லேடிக்கு 2019 வருஷம் ஒரே பிரசவத்துல 2 பெண் குழந்தைகள் பிறந்திருந்தது. இதன் மூலமா அதிக வயசுல குழந்தை பெற்ற பெண் அப்படிங்கிற சாதனையும் இவங்களோட வசமாகி இருந்தது. பொதுவா பெண்களுக்கு 35 வயசுக்கு மேலானாலே அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல ரேரான கேசஸ்ல பிறக்கிற குழந்தைகள் எடை குறைவானதாகவும் மூளை வளர்ச்சி குறைவாகவும் இதய கோளாறும் வேற சில காம்ப்ளிமெண்ட்ஸுமே கூட இருக்கும். ஆனா 73 வயசுல இந்த பெண்மணி பெற்றெடுத்த குழந்தைகள் 2மே நல்ல ஆரோக்கியத்தோட இருந்ததா தான் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. 50 வருடங்களா குழந்தை எல்லாம் இருந்த இந்த 2 பேரும் IVF மூலமா கருமுட்டையை தானமா வாங்கி விந்தணுக்களை செலுத்தி இந்த குழந்தைகளை உருவாக்கி இருந்திருக்காங்க. மருத்துவ உலகத்தோட வளர்ச்சி 70 வயசு தாண்டான பெண்களும் குழந்தைகளை பெற்றெடுத்துக்கலாங்கிற சாத்தியத்தை உருவாக்கி கொடுத்திருக்குங்கிறது தான் நாம இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். 2 heads are better than 1. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுமே ஏதாவது ஒரு விதத்துல தனித்துவமானவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம பார்க்க போற இந்த ட்வின்ஸோட பிறப்பு உண்மையிலேயே வினோதமானதுன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்க வீடியோவில் பார்க்குற இந்த 2 தலையோட பிறந்த குழந்தை 2022 வருஷம் பிறந்திருந்தது. 2 இதயங்கள், 3 கைகள், 2 தலைகளை கொண்ட இந்த குழந்தைக்கு ஒரே ஒரு மார்பு மட்டும் பொதுவானதா இருந்தது. பொதுவா ஒட்டி பிறக்கிற இரட்டை குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவ உலகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணுதான். ஆனா இந்த குழந்தையோட கேஸ் ரொம்பவும் சிக்கலானதாவே பார்க்கப்பட்டது மருத்துவர்களால. ஷஹீன் கான்கிற பெண்ணுக்கு பிறந்த இந்த சிக்கலான குழந்தைகளுக்கு மருத்துவ அறிவியல் உலகத்துல டைசெபாலிக் பாராபாகஸ் ட்வின்ஸ்னு பேரு. ஒரு கருமுட்டை 2 எம்பிரியோவா பிரியறப்போ எதிர்பாராத விதமா அந்த செப்பரேஷன் ப்ராசஸ் முழுசா கம்ப்ளீட் ஆகாம இப்படி பாதியிலேயே நின்னுரும். அதுதான் இப்படி எசுக பெசகா இரட்டை குழந்தைகள் ஒட்டி பிறக்க காரணமா மாறிடுது. 50,000 இருந்து 1,00,000 பிரெக்னன்சில 1ங்கிற ரேஷியோவில் இந்த மாதிரியான பிரச்சனை நடக்கும். இதுல இடுப்பு பகுதி ஒட்டி இருந்து தனித்தனி உடல் உள்ளுறுப்புகளை கொண்ட குழந்தைகளை ஆபரேஷன் பண்ணி பிரிக்க ட்ரை பண்ணாலே 7.5% அளவுக்கு தான் சக்சஸ் ரேட் இருக்கும். ஆனா இப்படி டைசெபாலிக் பாராபாகஸ் ட்வின்ஸ்ங்கிற சிக்கல்
கிரிட்டிக்கலான நிலையில பிறந்த குழந்தைகளை பிரிக்கிறதும் கஷ்டம். அதுங்க தொடர்ந்து உயிர் வாழறதுக்கான பெர்சன்டேஜும் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 2 குழந்தைகள்ல ஏதாவது ஒண்ணு ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருந்தா மட்டும் இன்னொன்னு தனியா பிரிச்சு காப்பாத்த ட்ரை பண்ணலாம். ஆனா இப்போ நம்ம பாக்குற இந்த குழந்தைகள் அதிர்ஷ்டவசமா உயிர் பழிச்சு தொடர்ந்து உயிர் வாழ்ந்துட்டு தான் வருது. The Pregnant Man. இன்னைக்கு மனித சமூகத்துக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற மனமாற்றமும் மருத்துவ அறிவியல் உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற அபார வளர்ச்சியும் மனிதர்களுக்கு நிறைய சுதந்திரத்தையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்குங்கிறது தான் உண்மை. இதனால ஒரு ஆண் பெண்ணாவும் ஒரு பெண் ஆணாவும் மாறிக்கிறது, ஆண்கள் ஆண்களையே திருமணம் பண்ணிக்கிறது, பெண்கள் பெண்களையே திருமணம் பண்ணிக்கிறதையெல்லாம் தாண்டி பெண் மட்டுமல்ல ஆண்களுமே குழந்தைய வயிற்றுல சுமக்கக்கூடிய அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. அதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் தான் நீங்க வீடியோல பாக்குற தாமஸ் பீட்டிங்கிற இந்த மனிதர். இந்த உலகத்திலேயே பிரெக்னன்டான முதல் ஆணும் இவர் தான். இன்னைக்கு இவர் ஆணா இருந்தாலும் பிறப்பால பெண்ணாவே பிறந்த பின்னாட்கள செக்ஸ் ரீஅசைன்மென்ட் சர்ஜரி பண்ணிக்கிட்டு ஒரு ஆணா மாறி டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு பிசிக்கலா ஆணோட உடற்கட்டையெல்லாம் வரவழைச்சுக்கிட்டு இன்னொரு பெண்ணை திருமணமும் பண்ணியிருக்காரு. ஆனா அவரோட மனைவிக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல பிரச்சனை இருந்ததுனால அந்த பொறுப்பையும் தன்னோட கையில எடுத்துக்கிட்டு தன்னோட வயிற்றுலயே ஒரு குழந்தைய வளரவும் வச்சிருக்காரு. பெண்ணா இருந்து ஆணா மாறின இந்த தாமஸ் பீட்டி. ஏன்னா இவர் ஆணா மாறதுக்கான சர்ஜரியை பண்ணிக்கிட்டாலும் வயிற்றுல இருந்த கருப்பையை ரிமூவ் பண்ணலங்கிறதுனால ஒரு ஸ்பெர்ம் டோனர் மூலமா IVF முறையில செயற்கையா கருத்தரிச்சு வயிற்றுல குழந்தைய வளர வச்சிருக்காங்க. இதுக்காக இவர் முழுமையா ஆணா மாறதுக்காக தொடர்ச்சியா எடுத்துட்டு வந்த டெஸ்டோஸ்டெரான் மருந்துகளை பிரெக்னன்சி பீரியட்ல முழுமையா நிறுத்த வேண்டியது இருக்கு. ஏன்னா அப்போதான் பெண்ணுக்குண்டான ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகி அது கரு உருவாக உதவி செய்யும். இல்லனா டெஸ்டோஸ்டெரான் டேப்லெட் எடுத்துக்கிட்டு வயிற்றுல கருவை வச்சுக்கிட்டு இருந்தா அது ஒரு நெகட்டிவான இம்பாக்ட கிரியேட் பண்ணி கரு உருவாகிறதையே தடுத்து விட்டுரும். இப்படி 2008 வருஷத்துல தாமஸ்ங்கிற இந்த மனிதர் வயிற்றுல குழந்தைய உருவாக்கி காமிச்சதுக்கு அப்புறம் தான் பின்னாட்கள நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் மனிதர்களுக்கும் இது பத்தின ஒரு புரிதலை தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்த சம்பவம். அதோட இந்த மனிதர் இந்த ஒரு குழந்தையோட மட்டும் நிறுத்தல, இதுக்கப்புறமும் இன்னும் 2 குழந்தைகள் பிறந்திருந்தது இவருக்கு. ஆக்டோமா 2009 வருஷம் நாடியா சூல்மேன்கிற இந்த பெண்ணுக்கு ஒரே பிரசவத்துல 8 குழந்தைகள் பிறந்த சம்பவம் உலக சாதனைகள்ல ஒன்னாவும் உலக அதிசயங்கள்ல ஒன்னாவுமே மாறி இருந்தது. ஒரே பிரெக்னன்சில 8 குழந்தைகள் பிறந்தது மட்டுமல்ல அந்த 8மே உயிர் பிழைச்சி இருந்ததுதான் மருத்துவ உலகத்துல ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. IVF அழைக்கப்படுற இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்ங்கிற செயற்கையான கருத்தரிப்பு முறையில தான் இந்த பெண்ணுக்கு இத்தனை குழந்தைகளுமே உருவாகி இருந்தது. இந்த IVF முறையில என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண்ணோட வயிற்றுல இருந்து கருமுட்டையை தனியா எடுத்து அதை ஒரு லெபார்டரியில வச்சு ஒரு ஆணோட விந்தணுவை ஊசி மூலமா அந்த கருமுட்டைக்குள்ள செலுத்தி செயற்கையான கருவுறுதல் நிகழ்வை ஆரம்பிச்சு வைப்பாங்க. இப்படி செய்யப்பட்டு கிடைக்கிற ஃபெர்டிலைசேஷனோட ரிசல்ட்டை தான் எம்பிரியோன்னு சொல்லுவாங்க. பின்னாடி அந்த எம்பிரியோவை எடுத்து அந்த பெண்ணோட கருப்பையில வச்சதும் அது வயிற்றுக்குள்ளார ஒரு முழு கருவா உருமாற்றம் அடைய ஆரம்பிக்கும். பொதுவா ஒரு பெண்ணுக்கு கருமுட்டைகளை உற்பத்தி பண்ற ஓவரி கிளாண்ட்ஸ் அதிகபட்சமா ஒரு தடவைக்கு ஒரு முட்டையை தான் ரிலீஸ் பண்ணும். சோ அதனால IVF முறையில ஒரு பெண்ணை கருத்தரிக்க வைக்கிறதுக்காக கருமுட்டையை ஓவரி கிளாண்ட்ல இருந்து ஹார்வெஸ்டிங் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு சில மெடிசன்ஸையும் ஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸையும் கொடுப்பாங்க. அது எதுக்காகனா ஒரு நேரத்துல அதிகபட்சமா ஒரு கருமுட்டையை மட்டுமே உற்பத்தி பண்ற ஓவரி கிளாண்ட்ஸ் அந்த குறிப்பிட்ட ட்ரக் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒண்ணுக்கும் அதிகமான முட்டைகளை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். அப்படி உருவாகிற மல்டிபிள் எக்ஸ் எடுத்து எம்பிரியோவை மாத்தி பெண் வயிற்றுக்குள்ளார வைக்கிறதுனால செயற்கையா கருத்தரிக்கிறதுக்கான சக்சஸ் ரேட் அதிகமாகும். இதனால தான் ஒரே கருமுட்டைக்குள்ளார செப்பரேட்டா தனித்தனி கரு உருவாகிறது சாத்தியமாகுது. The Super Twins. இப்போ நம்ம பார்க்குற இந்த டைப் ஆஃப் பிரெக்னன்சி ரொம்ப ரொம்ப ரேரா நடக்கக்கூடியது. எந்த அளவுக்குன்னா உலகம் முழுக்க இது வரைக்குமே 14 கேசஸ் தான் இந்த மாதிரி பதிவாகி இருக்கு. அதுக்கு பேர் தான் சூப்பர் ஃபெட்டேஷன். 2 தனித்தனியான மாதவிடாய் சுழற்சிகள் நடக்கிறப்போ உருவாகிற கரு அடுத்தடுத்து ஒரே கருப்பையில் உருவாகிறது தான் சூப்பர் ஃபெட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெண் ஆல்ரெடி பிரெக்னண்டா இருக்கிறப்பவே தனியா இன்னொரு கரு உருவாகும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா வழக்கமா மாதவிடாய் சுழற்சியில ஒரே ஒரு கருமுட்டை மட்டும் தான் பெரும்பாலும் ரிலீஸ் ஆகும். அந்த ஒரு கருமுட்டையில ஒரு விந்தணு மட்டும் நுழைஞ்சா அது ஒரே ஒரு ஒற்றை குழந்தையா பிறக்கும். ஒருவேளை எதிர்பாராத விதமா ஒண்ணுக்கும் அதிகமான உயிரணுக்கள் நுழையறப்போ இரட்டையர்களாவோ அதுக்கும் அதிகமான குழந்தைகளோ கூட உருவாகலாம். ஆனா இந்த சூப்பர் ஃபெட்டேஷன்ல என்ன நடக்குன்னா ஒரே மாதவிடாய் சுழற்சியில ஒண்ணுக்கும் அதிகமான கருமுட்டைகள் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த ஒவ்வொரு கருமுட்டைக்குள்ளாரையும் ஒரு விந்தணு நுழைஞ்சி செப்பரேட்டான அதாவது தனித்தனியான கருவா மாறும். இதுல விந்தணுக்களை பொறுத்த வரைக்கும் சேம் பார்ட்னர் கிட்ட இருந்து கிடைக்கலாம், இல்ல டிஃபரெண்டான பார்ட்னர் கிட்ட இருந்து கிடைக்கலாம், அதுவும் இல்லனா ஒரு டோனர் மூலமாவும் கூட கிடைக்கலாம். ஆனா இது ரொம்ப ரொம்ப ரேர். அதனால தான் இது வரைக்கும் 14 இருந்து 15 பேர் கிட்ட தான் இந்த மாதிரியான கேஸ் உலகம் முழுக்க இருந்தே பதிவாகி இருக்கிறதா சொல்றாங்க. அதே சமயம் இந்த சூப்பர் ஃபெட்டேஷன் மனிதர்களுக்குள்ளார தான் ரேரா நடக்குமே தவிர முயல்கள், மீன்கள், பேட்ஜர் மாதிரியான சில உயிரினங்கள்ல இது ரொம்ப சாதாரணமா அடிக்கடி நடக்கும். அதோட இதுல இன்னொரு விஷயமுமே கூட நடக்கலாம். அதாவது ஆல்ரெடி ஃபெர்டிலைஸ் ஆன எக்லையே கூட இன்னொரு ஸ்பெர்ம் வந்து தொலைச்சு கூட இது உருவாகலாம். இல்லனா பிரெக்னன்ட் ஆன நிலையிலேயே அடுத்த சில வாரங்களுக்குள்ளார கருமுட்டை வெளியிடப்படும் போது அதுவும் ஃபெர்டிலைஸ் ஆகி கருப்பையில இம்ப்ளான்ட் ஆகலாம். இப்படி இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல உருவாகி பிறக்கிற குழந்தைகளை தான் சூப்பர் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மினி மாம்
இந்த உலகத்திலேயே உயரம் குறைவா இருந்தும் 3 குழந்தைகளை பெற்ற ஒரு அதிசயமான பெண் தான் இந்த ஸ்டேசி ஹெரால்ட். பிரெக்னன்சிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப் த்ரெட்னிங்கான விஷயம்னு சொல்லி ஆரம்பத்திலேயே எச்சரிச்சிருந்தாங்க மருத்துவர்கள். ஏன்னா ஸ்டேசியோட மொத்த உயரமே வெறும் 2 அடி 4 இன்ச் மட்டும் தான். பிறக்கும் போதே ஸ்டேசிக்கு ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பெர்ஃபெக்ட்ங்கிற ஒரு ஜெனடிக் டிசார்டர் இருந்ததுனால இவங்களோட எலும்பு வளர்ச்சி தடைபட்டு முக்கியமான உடல் உள்ளுறுப்புகளும் வளர முடியாத சூழ்நிலை உருவாகி இருந்தது. இதனால எதிர்காலத்துல இவங்க குழந்தை பெற்றுக்கிறது ரொம்பவும் சிரமமான விஷயம்னு சொல்லி இருந்தாங்க டாக்டர்ஸ். ஏன்னா இவங்களோட இடுப்பெலும்பு பகுதி சாதாரண பெண்களுக்கு இருக்கிறத விடவும் சின்னதா தான் இருக்கும். இதனால உள்ள கரு உருவாகி பெருசா வளர ஆரம்பிக்கிறப்போ அது வயிற்றுல இருக்கிற மற்ற முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸ் பாதிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத ஸ்டேசி, எனக்கான குழந்தைய நானே வயிற்றுல சுமந்து வெளியே கொண்டு வரதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லி 1 தடவை 2 தடவை 3 தடவை பிரெக்னன்ட் ஆகி 3 குழந்தைகளை உருவாக்கி இருக்காங்க. ஆனா மருத்துவர்கள் எச்சரிச்ச மாதிரி எந்த விதமான உடல் உள்ளுறுப்புகளுக்கான பாதிப்போ போன் பிராக்சரோ இவங்களுக்கு ஏற்படவே இல்லை. குழந்தைகளும் ஆரோக்கியமானதா தான் பிறந்திருந்தது. An unlikely age gap. பொதுவா இரட்டையர்களா பிறந்தா அவங்களுக்கு இடையில இருக்கிற வயசு வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா சில வினாடிகளோ சில நிமிஷங்களோ இருக்கலாம். மிஞ்சி போனா அரை மணில இருந்து 1 மணி நேரம் கூட இருக்கலாம். அதை வச்சுதான் யார் அண்ணன் யார் தம்பிங்கிறதையே டிசைட் பண்ணுவாங்க. ஆனா டச்னிங்கிற இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரே பிரசவத்துல பிறந்த 3 குழந்தைகள்ல முதல் குழந்தைக்கும் 2ஆவதா பிறந்த குழந்தைகளுக்கு இடையில மட்டுமே 132 மணி நேரம் கேப் இருந்திருக்கு. சியான்கிற இந்த குழந்தை 22 வார முடிவுல 28 டிசம்பர் 2019 வருஷத்துல பிறந்திருக்கு. இந்த குழந்தை பிறந்தப்போ 9% அளவுக்கு தான் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருந்தது. ஆனா அடுத்த குழந்தைகள் அம்மாவோட வயிற்றுல இருந்து வெளியே வர மட்டுமே 5 நாட்கள் 12 மணி நேரம், அதாவது 5.5 நாட்கள் வரைக்கும் தேவைப்பட்டிருக்கு. ஜனவரி 2ஆம் தேதி அடுத்த புது வருஷமான 2020 தான் மற்ற 2 குழந்தைகளும் பிறந்திருக்காங்க. அதாவது ஒரே பிரசவத்துல 3 குழந்தைகள் பிறந்திருந்தாலும் வேற வேற டிகெட்ஸ்ல பிறந்திருக்காங்க. ட்வின்ஸ் அண்ட் ட்ரிப்ளெட்ஸா பிறந்த குழந்தைகள்லயே அதிக கால இடைவெளிகளோட பிறந்ததும் இந்த குழந்தைகள் தான். கிராண்ட் மதர்ஸ் கிஃப்ட். தனக்கு குழந்தைகள் பிறக்கிறதுனால ஒரு பெண் அம்மாவா மாறுறது தான் பொதுவா நடக்கிற விஷயம். ஆனா இங்க ஒரு லேடிக்கு குழந்தை பிறந்ததன் மூலமா அவங்க அந்த குழந்தைக்கு பாட்டியா மாறி இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா உண்மையில அவங்க வயிற்றுல வளர்ந்திருந்தது அவங்களோட குழந்தை இல்ல, அவங்க பொண்ணோட கருவை தான் தன்னோட வயிற்றுல வளர வச்சு பெற்றெடுத்து ஒரு வினோதமான கின்னஸ் ரெக்கார்டையும் பண்ணிருக்காங்க. 2008ஆம் வருஷம் ஜெசிலியன் டாலன்பர்க்ங்கிற இந்த 56 வயசான பெண்மணியோட பொண்ணுக்கு ஹிஸ்டெக்டோமிங்கிற கருப்பையை நீக்கிறதுக்கான அறுவை சிகிச்சை நடந்ததுனால தொடர்ந்து பிரெக்னன்ட் ஆக முடியாத நிலை உருவாகவே அவங்க மகளுக்கு உதவுற விதமா அவங்க பொண்ணோட எம்பிரியோஸ் மற்றும் சன் இன் லாவோட ஸ்பெர்ம் எடுத்து IVF முறையில கருத்தரிக்க வச்சு அதை தன்னோட கருப்பையில வச்சு வளரப்பட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்க கருப்பையை பலப்படுத்த சில ஹார்மோன் தெரப்பி எல்லாமே கூட எடுத்துக்கிட்டதுனால ஃபைனலா அவங்களுக்கு IVF முறை மூலமா 3 பேர குழந்தைகள் பிறந்திருந்தது. இது மேக்சிமம் யாராலையும் முறியடிக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு கின்னஸ் ரெக்கார்டாவும் மாறி இருந்தது. ஹைப்பர் ஓவுலேஷன். இன்னைக்கு சூழ்நிலைக்கு 1 அல்லது 2 குழந்தைகளை வளர்க்கறதே நிறைய பேருக்கு கடினமானதா மாறி இருக்கும் போது உகாண்டாவை சேர்ந்த மரியம் நபாட்டான்சிங்கிற இந்த லேடிக்கு 40 குழந்தைகள் பிறந்திருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுக்கு இருந்த ஹைப்பர் ஓவுலேஷன்ங்கிற ரேரான கண்டிஷன் தான். இவங்களுக்கு கருமுட்டை உருவாகிற ஓவரி கிளான்ஸ் 2லயுமே அளவுக்கு அதிகமான முட்டை உருவாகிற ஒரு கண்டிஷன் இருந்ததுனால பர்த் கண்ட்ரோலுக்காக அவங்க எந்த விதமான மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் அது அவங்களுக்கு வேலை செய்யாது. இன்னும் வேற சில பிரச்சனைகளை தான் உருவாக்குன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால பிரெக்னன்சியை தடுக்கிற IUDங்கிற இம்ப்ளான்ட் டிவைஸை பொருத்தி இருக்காங்க. ஆனா அது அவங்கள கோமா வரைக்குமே கொண்டு போய் விட்டுருக்கு. இந்த ஹைப்பர் ஓவுலேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். இதனால நிறைய பேருக்கு சிவியரான பெயின், ப்ளீடிங் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். சோ வேற வழியே இல்லங்கிறதுனால இந்த உகாண்டாவை சேர்ந்த பெண்ணுக்கு தொடர்ந்து குழந்தைகள் பிறந்துகிட்டே இருந்திருக்கு. உகாண்டா மாதிரியான வளர்ச்சி அடையாத நாடுகள்ல ஹைப்பர் ஓவுலேஷனுக்கான மருந்துகள் கிடைக்கிறதும் ரொம்ப ரேருங்கிறதுனால இந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட தொடர்ந்து 25 வருடங்களா 40 வயசு வரைக்கும் 44 குழந்தைகள் பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வேற வழியே இல்லாம கருப்பைய மொத்தமா ரிமூவ் பண்ணிருக்காங்க மருத்துவர்கள். ஆனா இதை முன்னாடியே செஞ்சு இருந்திருக்கலாம். இந்த 44 குழந்தைகள்ல ஒரே பிரசவத்துல 4 குழந்தைகள் 3 குழந்தைகள் எல்லாம் கூட பிறந்திருக்கு. இருந்தாலுமே சிங்கிள் மதரான மரியம் 44 குழந்தைகள்ல இறந்தது போக 38 குழந்தைகளோட இன்னமும் உகாண்டாவில வாழ்ந்துகிட்டு தான் வராங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.